ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சார்பாக உங்கள் முத்துருப்ப நான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போனீங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பீகாரில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கார். குடும்பத்துடன் அவர் கணவர், அதுக்கப்புறம் அவர் மனைவி, குழந்தை 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கௌரவ் குமார் என்கின்ற நபர் தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஒரு கூலி தொழிலாளி தங்கி அதே இடத்துல தங்கி அவன் மனைவியை ஒரு குப்பத்தொட்டியில் ஒரு வெட்டப்பட்டு ஒரு சாக்கு முறையில் போடப்பட்ட அடையாளத்து பக்கத்தில். ஸோ இதான் நீ தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போய்ட்டு வழக்கம் போல எதிர்கட்சிகளும் நாளைய தமிழகத்தை ஆளுப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேக்காவும் தமிழ்நாடு சட்டம் சரியில்லை, அது சரி இது சரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொலை செய்தது ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்னா சொன்னால் சட்டம் சரியில்லை என்று வட இந்தியாவை சார்ந்தவர்கள் அந்த ஒரு முன்பகை காரணமாக கொண்டு இருக்காங்க. அந்த மனைவியுடைய பணத்தை சேர ஒரு பணி நடந்துட்டு இருக்குது. ஸோ பீகாரை சார்ந்த இவர் கொலை செய்யப்படுறதால இதை வச்சு நம்ம பாஜக வழக்கம் போல அரசியல் பண்ணிங்கன்னா பீகார்கள் தான் அவங்களுக்கு வட இந்தியாலாம் ரொம்ப முக்கியம் தானே, தமிழர்கள் முக்கியங்கன்னு ஒரு ஏற்றி எழுதிட்டு இருக்கு. லிங்கஸ்டிக் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை வச்சு ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்குது. ஸோ இதனால் இப்போ தமிழ்நாடு காவல்துறை இது மேலே கொஞ்சம் மெத்தனை போருக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வழக்க கொஞ்சம் இது பண்ணிட்டுருக்காங்க. கைது செய்யப்பட்ட 5 பேரும் வட இந்திய மாநிலத்தை சார்ந்தவன்ட்டு ஒரு இது போயிட்டு தமிழ்நாட்டை நம்பி பிழைக்க வந்த அந்த வட இந்தியர்களை நடந்திருக்க இந்த இது ஒரு துயரச்சம்பவமாக தான் தெரியுது. ஸோ இதை நம்ம எல்லோரும் கண்டிக்கக்கூடிய விஷயம்தான். தனிப்பட்ட முறைகளுடைய இதை அரசு தான் காரணம்னு சொல்கிறாங்க. பீகார்லேருந்து கொண்டு போயிட்டாங்க 5 பேர். முன்பகை காரணமாக நடந்த இந்த விஷயம் ஒரு தமிழ்நாட்டை பாதுகாப்பாக ஒரு மாநிலத்தை பாதுகாப்பது ஒரு கேள்விக்குறியாகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் போதைப்பொருள் பக்கம் அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்ற எதிர்கட்சி இதை விட்டுன்னு சொல்லாமல் இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை சேர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஆளுங்கட்சிக்கு நான் சொல்ல கோரிக்கையாக வச்சுக்கிறேன். என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பேர் முத்து பாய் பாய்.